ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் சிக்கு கோலம் பை டிபி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்கழி சீரீஸோட டே 21க்கான கோலம் தான் இது. இது ரொம்பவே சிம்பிளான ஒரு 11 புள்ளி கோலம். இதுக்கு நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே புள்ளி ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு இதில் நான் போட ஆரம்பிக்கிற மாதிரியே கோலத்தை போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம கோலம் போட்டுக்கிட்டே இன்றைக்கிக்கான பாசிட்டிவ் அண்ட் ஃபீல் குட் ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஒரு அழகான பெரிய மரம் இருந்துச்சாமா. அதில் ரொம்பவே அழகான ஒரு குட்டி கூடு கட்டி ஒரு குருவி வாழ்ந்துட்டு வந்துச்சாமா. அதுக்கு அந்த கூடும் அந்த மரமும் தான் அதோட உலகமாக இருந்துச்சு. அது தினமுமே என்ன பண்ணுன்னா, அது பக்கத்தில் இருக்க சுற்று வட்டாரத்துக்கு எல்லாம் பறந்து போய் கிடைக்கிற உணவை எடுத்துகிட்டு கூட்டில் வச்சு சாப்பிடுமாமா. இதுதான் அதோட பழக்கமாக இருந்துட்டு வந்துச்சாம். அந்த வகையில் ஒரு நாள் இந்த குருவி ரொம்பவே களைச்சு போய் சோர்வாக இருந்துச்சாமா. அதனால் அதுக்கு பறந்து போய் பக்கத்தில் எங்கேயுமே தேடுறதுக்கு முடியலையாம். ஆனால் அந்த மரத்துக்கு பக்கத்தில் இருந்த நிலம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வறண்டு போய் காஞ்சு கிடந்துச்சாமா. அப்போ அதில் போய் அதுக்கு என்ன உணவு கிடைக்கும்? இதுக்கும் வேறு பக்கம் பறந்து போய் எங்கேயுமே உணவு தேடுறதுக்கு தெம்பில்லை. அதனால் சரி இந்த நிலத்துல ஏதாவது கிடைக்குதான்னு நம்ம பார்ப்போம், அப்படி கிடைச்சா அது நமக்கு லக்கு அப்படின்னு நினச்சதாம்மா. அப்படி அந்த வகையில் அன்னைக்கு பறந்து அந்த நிலத்துல தேடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, தூரத்தில் ஒரு சின்னதாக ஒரு தானியம் கிடக்கிறது இதுக்கு அந்த குருவிக்கு கண்ணில் தெரிய வந்துச்சாம்மா. அதை பார்த்த உடனே ரொம்பவே சந்தோஷமாயி பறந்து போய் அந்த தானியத்தை உடனே எடுத்துக்கிச்சாம்மா. டக்குன்னு அந்த தானியத்தை எடுத்த உடனே அந்த குருவிக்கு மனசில் அவங்க அம்மா சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வந்ததாம்மா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்றைக்குமே இன்னைக்காக மட்டுமே யோசிக்கக்கூடாது, நாளைய பற்றியும் யோசிக்கணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்களாம். உடனே அந்த குருவி கிடைச்சது ஒரே ஒரு தானியமாக இருந்தாலும், சரி இன்னைக்கு நம்ம இதில் பாதி மட்டும் சாப்பிடுவோம், நாளைக்கு இதில் கொஞ்சத்தை எடுத்து வச்சுருவோம் அப்படின்னு நினச்சதாம்மா. அதனால் கூட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு ஒரு பாதியை மட்டும் அன்னைக்காக சாப்பிட்டு அதோட பசியை போக்கிக்கிச்சான். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத விதமாக பயங்கரமாக மழை அடிச்சுதாம்மா. பயங்கர மழை புயல்ன்றனால கூட்டை விட்டு வேற எங்கேயுமே உணவு தேடுறதுக்கு அதனால போக முடியலையாம். அப்போ அது பசியில் இருக்கும்போது அந்த பாதி அதை எடுத்து வச்ச அந்த தானியம் இருந்தது இல்லையா, அதுதான் அன்னைக்கு அதுக்கு உதவியாக இருந்துச்சாம்மா. அப்போ தான் அந்த குருவி நினச்சிதான், எங்கள் அம்மா எனக்கு சொன்ன அறிவுரை எவ்வளோ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு இல்லையா அப்படின்னு நினச்சிதாம்மா. இந்த கதையில் வர மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலையும் நிறைய நேரங்கள் இருந்திருக்கும் இல்லையா? நம்மளும் இன்னைக்கு பொழுத மட்டும் கடத்தினா போதும்னு சில டிசிஷன்ஸ் எடுத்திருப்போம். நாளைக்கு அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு யோசிக்காமல், அந்த மாதிரி நம்ம இன்னையிலேருந்து இல்லாமல் நாளைய பற்றியும் கொஞ்சம் யோசித்து செயல்பட்டோம் அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை நம்மளால் சால்வ் பண்ண முடியும். அதோட இன்னைக்கான கோலமும் இப்போ முடிய போகுது. இந்த கோலமும் இந்த கதையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சுன்னா அதை எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி கோலம் போடுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டில் நவ்.